ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு பிடித்த இந்த 6 நெய்வேத்தியங்கள் செய்து வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் என்ன கேட்டாலும் முருகன் தருவார். அந்த 6 நெய்வேத்தியங்கள் என்னென்ன, எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், வழிபாடு செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். நம்ம இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நிறைய முருகனை வழிபாடு செய்வோம். தொழில் விருத்தி அடையணும், வீடு நிலம் நம்மளுக்கு வேண்டும், குடும்ப பிரச்சனைகள் தீர இன்றைய கலியுகத்தில் கடவுளாக விளங்கக்கூடிய நம்முடைய முருகப்பெருமானுக்கு பிடித்த 6 நெய்வேத்தியங்கள் இருக்கிறது. இந்த 6 நெய்வேத்தியங்களை நாம செய்து அவரை வழிபாடு செய்யும் போது அவர் மனமுகந்து நம்ம என்ன தேவைகள் கோரிக்கைகள் கேட்கிறோமோ அதை முருகன் கண்டிப்பாக தருவார். அது என்னங்க முருகனுக்கு பிடித்த 6 நெய்வேத்தியங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? அவருக்கு 6 முகம், அதனால 6 நெய்வேத்தியங்கள் அவருக்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த 6 நெய்வேத்தியங்களை அவருக்கு நெய்வேத்தியமாக வைத்து அவரை வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் வேணுமா? கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு சொந்த வீடு கட்டணுங்க, ஒரு குடிசையாவது நான் சொந்த வீட்டில் போய் ஒரு நாளாவது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் சொன்ன முறையில் இந்த 6 நெய்வேத்தியங்களை நீங்கள் செய்து வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. சரி, ஒவ்வொன்றா நம்ம என்ன நெய்வேத்தியங்கள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். முதல்ல நாம் பார்க்கக்கூடிய நெய்வேத்தியம் இனிப்பு வகை, பாயாசம் இல்லைன்னா சர்க்கரை பொங்கல். இது 2ல் எது உங்களுக்கு சௌகரியமோ வசதியோ அதை செய்யணும். அதற்கு அப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா கற்கண்டு சாதம் செஞ்சுக்கணும். 2வதாக பார்த்தீங்க அப்படின்னா எலும்பிச்சை சாதம். ஓகேங்களா? 3ஆச்சுங்களா? இப்போ 4வது புளியோதரை, 5வது சுத்த அன்னம், வெறும் அன்னம், வெள்ளை சாப்பாடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மட்டும்தான். 6வதாக அவருக்கு பிடித்த தயிர் சாதம். இந்த 6 நெய்வேத்தியங்களும் அவருக்கு செய்து வைத்து அவரை வழிபாடு செய்ய வேண்டும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகனுடைய படமோ விக்கிரகமோ எது இருக்குதோ அதை செவ்வரளி பூக்களால் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அவரை நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. இந்த 6 நெய்வேத்தியங்களையும் செய்து வச்சுக்கோங்க. 2 பழம், வெத்தலைப்பாக்கு, தேங்காய் போதும். இது வச்சுட்டு இந்த 6 நெய்வேத்தியங்களையும் ஒரு தளவாழை இலை போட்டு அதை வச்சுட்டு நம்ம ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கலாம். இல்லை அவருக்கு விருப்பமான ஷட்கோண தீபம் அது ஏற்றிக்கலாம். வெற்றிலை தீபம் ஏற்றலாம். இதில் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. ஷட்கோண தீபம் ஏற்றலாம், வெற்றிலை தீபம் ஏற்றலாம், நெய் தீபம் ஏற்றலாம். இது எல்லாமே முருகனுக்கு உகந்த தீபங்கள். வெற்றியை குறிக்கக்கூடிய வெற்றிலை தீபமும் ஏற்றலாம். சரவண பவனை குறிக்கக்கூடிய அந்த சட்கோண தீபத்தையும் நம்ம ஏற்றலாம். முருகனுக்கு பிடித்த நெய் தீபத்தையும் நம்ம ஏற்றலாம். ஏற்றிட்டு கந்த சஷ்டி கவசம் படிங்க, வேல்மாறல் படிங்க, முருகருடைய போற்றிகள் நீங்க சொல்லலாம். சொல்லிட்டு முருகரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குழந்தை வரம் வேணுமா வேண்டிக்கோங்க. வீடு, சொந்த வீடு எனக்கு கட்டணும் அப்படின்னு வேண்டுமா கேட்டுக்கோங்க. எது உங்க தேவையோ கோரிக்கையோ அதை முருகனிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். அதற்கப்புறம் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு துவரம்பருப்பு தானமாக கொடுங்கள். அங்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் உங்களால் ஏதாவது முடிந்தால் 1-2 பொருட்கள் வாங்கி கொடுங்க. நீங்களும் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அவரை வழிபாடு செய்து 2 தீபங்கள் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப விசேஷம். இவ்வாறு நாம செய்யும் போது
சொந்த வீடு யாருக்கெல்லாம் கனவாக இருக்கிறதோ அவர்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு கிடைக்கும். எனக்கு குழந்தை இல்லைங்க, ரொம்ப நாளா குழந்தை இல்லாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், குழந்தை பாக்கியம் கண்டிப்பா நிச்சயமா கிடைக்கும். நம்மளுக்கு பிடிச்சதை செய்யும் போது நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறோமோ அந்த அளவுக்கு முருகப்பெருமானுக்கு பிடித்த இந்த நெய்வேத்தியங்களை செய்து அவரை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா அவருக்கு பிடிக்கும். மனம் இறங்கி உங்களுடைய தேவைகளையும் கோரிக்கைகளையும் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் முருகன் கண்டிப்பா நிறைவேற்றுவார். இது நிச்சயம். நீங்கள் நம்பிக்கையோட முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, சும்மா ஏதோ சொல்றாங்களே இன்னைக்கு இதை செஞ்சுட்டா கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு நாள் செஞ்சுட்டு எனக்கு கிடைக்கல நடக்கல அப்படின்னு சொல்றீங்க. அப்படியெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நீங்க தொடர்ந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்ல செய்யலாம், கிருத்திகை நாட்கள்ல செய்யலாம், சஷ்டி அன்று செய்யலாம். இது மாதிரி முருகனுக்கு விசேஷமான நாட்கள் நம்மளுக்கு வருகிறது. இந்த நாட்கள்ல முருகனுக்கு பிடித்த இந்த 6 நெய்வேத்தியங்களை செய்து தொடர்ந்து அவரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை செய்யறீங்களா, தொடர்ந்து ஒரு செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டு வாங்க. ஒரு 9 செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. கிருத்திகை அன்று நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா, 9 கிருத்திகை செய்யுங்க, இல்ல 6 கிருத்திகை நீங்க செய்யுங்க. இல்ல நான் சஷ்டி அன்று செய்யறேன் அப்படின்னா கூட தொடர்ந்து அந்த 6 சஷ்டி 9 சஷ்டின்னு கணக்கு வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக முருகப்பெருமான் மனம் இறங்கி உங்களுடைய தேவைகளையும் கஷ்டங்களையும் கண்டிப்பாக நிச்சயமாக முருகப்பெருமான் போக்குவார். நீங்க நம்பிக்கையோட தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள், நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்கள் பலிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.